பேட்டரியோட நெகட்டிவ் வைக்கிறோம் பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது எந்த இடம் எரிஞ்சு போயிருக்கோ வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைக்கில் வந்து ரீசார்ஜ் ப்ராப்ளம். அதாவது வண்டி வந்து ரன்னிங்கில் போகும்போதே வந்து பேட்டரி டவுன் ஆகிடுது, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை. இது வந்து நம்ம மேக்னட் காயில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ட்ரிக் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மேக்னட் காயில் வந்து எரிஞ்சு போயிருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகாது. இது வந்து ஒரு ஹோண்டா ஷைன் பைக்கு. இதில் வந்து மேக்னட் காயில் உள்ள எப்படி இருக்குது, எரிஞ்சு போயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சிம்பிளாக கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்கள். இது வந்து ஹோண்டா ஷைனுக்கு செட் ஆகும், ஹீரோ ஹோண்டா பைக் எல்லாத்தையும் செட் ஆகும். மேக்ஸிமம் லேட்டஸ்ட் பைக் எல்லாமே செக் பண்ணலாம் அந்த மெத்தடில். அந்த சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் மேக்னட் காயில் வரும். மேக்னட் காயிலேருந்து வரக்கூடிய ஒயர் தான். இது வந்து சிங்கிள் பேஸ் தான். இது ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீன் தான் வரும் இதில் மேக்னட் காயிலில். அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கலாம். அதை இது எப்படி நம்ம செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மேக்னட் காயிலில் டைமிங் வைக்கிற கேப் இருக்குல்ல, கழட்டிக்கிங்க. கழட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒயர் எடுத்து, நமக்கு இந்த க்ரீனு ஒயிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒயிட்டு தான் வந்து பாசிட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவில் கொடுத்துட்டு ஒரு பேட்ரி, இந்த மாதிரி ஒரு பேட்ரி எடுத்து அதில் கிளிப்பு மாட்டி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரில் கொடுத்துருங்க. நம்ம துண்டு ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவை கொடுத்துட்டு, அடுத்து நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்து நம்ம இன்ஜின் மேலே வச்சோன்னா, இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்பார்க் வரக்கூடாது. ஸ்பார்க் வந்தாலே உள்ளே காயில் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் உள்ளே வந்து புகை வரக்கூடாது. பார்த்திங்கன்னா உள்ளே எரிஞ்சு போயிருந்தால் புகை வரும், தெரியுதுங்களா? உள்ளேருந்து நல்லா புகை வருது பாருங்கள். இந்த மாதிரி புகை வந்தால் உள்ளே காயில் எரிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். நம்ம சிம்பிளாக அதை கழட்டியே காமிச்சிடும் பாருங்கள். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் காயில் எரிஞ்சு போயிருக்குன்ட்டு. எவ்வளோ புகை வந்துருக்கு பாருங்கள். இந்த காயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் கழட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த காயில் இங்கே இறுக்கியாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இந்த இடம் எரிஞ்சு போயிருக்கு பாருங்கள். மற்ற காயிலெலாம் வந்து நமக்கு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஒரு வைண்டிங் மட்டும் இந்த இடத்துல மட்டும் எரிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இதை நம்ம தெளிவாக மறுபடியும் பார்ப்போம், எப்படி புகை வருதுன்னு பாருங்கள் நீங்களே. எந்த இடம் எரிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல மட்டும் புகை வரும். நான் மறுபடியும் அதை பாசிட்டிவ் கொடுத்துட்டு இந்த மேக்னட் காயில் பேட்டரியோட நெகட்டிவ் வைக்கிறோம் பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது எந்த இடம் எரிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல வந்து புகை சும்மா கிளம்பும், கொசு மருந்து மாதிரி. இதுதான் நம்ம உள்ளே செக் பண்ணோம். இந்த இடம் கரெக்டாக வீக்காக இருக்குது. இந்த மேக்னட் காயில் மாற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுங்கள்.